வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி சீலா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த சீலா மீன் குழம்பு ரெசிபி பேச்சுலராக இருந்தாங்க கூட அவங்க கூட ஈஸியாக வைக்கலாம். அவங்க கூட அம்மா கை பக்குவத்தில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு கற்றுக்கலாம். 1 கிலோ மீன் சரியான அளவில் உப்பு, புளி, காரம் இதெல்லாம் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் சேர்க்கணும், எவ்வளோ தண்ணி புளித்தண்ணி சேர்க்கணுன்னு வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அந்த சரியான அளவில் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு. அவங்களுக்கான ரெசிபி தான் இது. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ மீனுக்கு கையால் உருட்டினோன்னா இந்த அளவுக்கு ஒரு உருண்டை புளி எடுத்துக்கோங்க. இது புளிப்பு கொஞ்சம் மீடியமாக இருக்கிற புளி, அப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பு இருந்தால் இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் சீலா மீன் 1 கிலோ எடுத்திருக்கேன். மண்டை, வால், நடுப்பகுதி எல்லாமே சேர்த்து 1 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா தயிர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி, உப்பு தயிர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் அந்த குடலெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மீன் போடுறப்ப தண்ணியும் இருக்கக்கூடாது. இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு. சில பேர் கடல் மீனுக்கு சீரகம் சேர்ப்பாங்க, நான் சோம்பு சேர்ப்பேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ புளியை கரைச்சிக்கலாம். இந்த புளி கரைக்கிறதும் இந்த மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சில பேர் வீட்டிலலாம் மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா அம்பூட்டு ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் அவங்க உப்பு, புளி, காரம் எல்லாம் நல்லா கரைச்சிருப்பாங்க. புளியை ஊற வைக்கிற தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கரைச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, இந்த புளி கரைக்கிறதெல்லாம் நீங்கள் காட்ட மாட்டீங்க, எனக்கு அந்த புளி கரைக்கிறதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மீன் குழம்பு ரெசிப்பியில் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இது நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். மீன் குழம்புல இந்த புளியை ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு, ரெண்டாவது ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி தண்ணியை கரைங்க. அடுத்தது ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி தண்ணியை கரைங்க. ரொம்ப ஊற்றி கரைச்சிடாதீங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் தான் நான் புளி கரைச்சிருக்கேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ தண்ணி ஊற்றி நீங்கள் புளி கரைச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். 1 கிலோ மீனுக்கு ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இவ்வளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இதில் ஓடு கிடு இதெல்லாம் எல்லாமே நம்ம மறுதிருப்பியும் ஒரு கை வச்சு வடித்து எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். இதில் புளி பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி புளி ஊற வச்சு கரைச்சி நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறப்ப அந்த குழம்பு நல்லா சுருக்குன்னு இருக்கும். நம்ம அம்மா கை பக்குவத்தில் இருக்கும். இப்போ கரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம எந்த பாத்திரத்தை குழம்பு கூட்ட போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது தனி மிளகாத்தூளுங்க, குழம்புத்தூள் கிடையாது. குழம்புத்தூள் சேர்த்திங்கன்னா நீங்கள் மொத்தமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச சின்ன வெங்காயம் சோம்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கையால் கரைச்சிக்கோங்க. இதையே நான் ஏற்கனவே சட்டியில் குழம்பை கூட்டி காட்டுறேன்னா, நீங்கள் இது வரைக்கும் நான் மீன் குழம்பெல்லாம் வச்சதில்லை. நான் வச்சா எனக்கு புளி கூட போயிடுது, இல்லைன்னா உரப்பு கூட போயிடுது, இல்லைன்னா சப்புன்னு இருக்குது, இல்லை தண்ணியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தான் இது. இப்போ ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி நம்ம ஏற்கனவே இந்த குழம்பு கூட்டி இருக்கிறதுல போட்டு நல்லா கையால் நொறுங்க பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளியை பிசைஞ்சு விட்டு இந்த மீன் குழம்பு வைக்கிறப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். புதுசாக மீன் குழம்பு வைக்கிறவங்க கூட பாராட்ட வாங்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாவை புட்டு போட்டு அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மீன் குழம்பு வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு. கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. இதுக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, பாத்திரம் நான் வைக்கிறது சரியே இருக்க மாட்டேங்குதுன்னு. இப்போ இந்த மாதிரி மீன் குழம்பு சட்டியெல்லாம் விற்கிதுங்க. மீன் குழம்பு 1 கிலோ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அகலமாக இருக்கும். இதை வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 75 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டுமே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கடுகெல்லாம் சேர்க்கலை. இந்த மீன் குழம்புக்கு நான் இப்படி தான் செய்வேன். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 100 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் முழுசாக தான் சேர்த்துருக்கேன், தோலை உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு வைக்கிறப்ப தான் ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் அந்த சின்ன வெங்காயத்தை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு குழந்தைகள் கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால முழுசாக சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளியை பொடியாக சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வதக்கி விடணுங்க. அப்போ தான் மீன் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இப்போ நல்லா மசிஞ்சு வெந்து கரைஞ்சிருச்சு வெங்காயமும் தக்காளியும். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்ப இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் குழம்பு ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோட்டுக்கும் கொஞ்சம் மேலே ஏற்கனவே 1/2 லிட்டர் தண்ணியில் புளி கரைச்சிருந்தேன். இப்போது ஒரு 100 மில்லி தண்ணியை அந்த சட்டியில் கழுவி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். ஒரு 600 மில்லி தண்ணி ஊற்றி நான் இப்போ கொதிக்க வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த சட்டியில் 3/4 சட்டி அளவு தான் தண்ணி இருக்குது, குழம்பு இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். என்கிட்ட கேட்டிருந்த ஒரு சப்ஸ்கிரைபர், நான் குழம்பு நிறையா வச்சிடறேன், மீன் போட்டால் நொம்பி வந்துடுது அப்படின்னு. அதுக்காக தான் இதை விளக்கமாக சொல்கிறேன். இப்போ மூடி போட்டு இந்த புளி கரைசல், இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த மல்லித்தூள் வாடை, மிளகாத்தூள் வாடை, அந்த புளி பச்சை புளியாக இருக்கும், அந்த வாடையெல்லாம் நல்லா போய் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய், அதாவது 1/4 மூடினா ஒரு 2 பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதை அரைச்சி பாலாக புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. தேங்காவை அரைச்சி விடாதீங்க. அதாவது மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி விடாமல் வைப்பாங்க. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால தேங்காய் பால் விட்டிங்கன்னா இந்த வயிற்றுக்கடுப்பெல்லாம் இருக்காது. சில பேருக்கு மீன் குழம்பு தின்னோன்னா வயிற்றுக்கடுப்பு இருக்கும், இந்த சூடு தாங்காமல் ரொம்ப அவதிப்படுவாங்க. அதை தடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த தேங்காய் பால் விடுறது. அந்த உப்பு புளி காரத்தை பேலன்ஸ் பண்ணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி கொதித்து கொதித்து காசட்டிக்கு மேலே கொஞ்சம் அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் மீன் போடணும். மீன் போடும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, மீனில் தண்ணி நிறையா இருக்கக்கூடாது. மீனை அலசிட்டு அப்படியே தண்ணியோடு அள்ளி போடக்கூடாது. அப்படி அள்ளி போட்டிங்கன்னா குழம்பு வந்து தண்ணியாக போயிடும். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியே இல்லாமல் அந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போடணும் குழம்புல மீனை போட்டதுக்கப்புறம் போட்டு கிண்டக்கூடாது. நான் சொல்கிறது இப்போ ஏன் அகலமான சட்டி எடுத்தேன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு விவரம் புரியும். பார்த்திங்கன்னா அப்படி அகலமாக எடுத்ததுனால மீன் எல்லா மீனும் 1 கிலோ மீனும் மண்டை வால் எல்லாமே சேர்த்து தான் நான் குழம்பு வைக்கிறேன். இது சீலா மீன். முள்ளெல்லாம் நிறையா இருக்காது. ஒரு நடுவில் மட்டும் ஒரு கோடு மட்டும்தான் முள் இருக்கும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதை வறுத்தும் சாப்பிட்லாம். மீன் குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சீலா மீன். சாப்பிட்டவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லா மீனையும் உள்ளார சேர்த்துட்டு லைட்டாக கரண்டியை வச்சு நடுவில் ஷேக் பண்ணிங்கன்னா போதும். மீன் எல்லாமே முழுகிடும். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. நல்லா அப்படி கரண்டியை வச்சு நடுவில் ஷேக் பண்ணிங்கன்னா மீன் ஃபுல்லாக நல்லா உள்ளார போயிடும். போட்டு கிண்டாதீங்க. மீன் குழம்பு ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் இந்த மீன் வந்து உடையவே உடையாதுங்க, அப்படியே கிடக்கும். இதை நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்கிறதுனால 3லேருந்து 4 நிமிஷம் உள்ளார அந்த உப்பு புளி காரம் இறங்குறதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் போகிறோம். மீனும் வெந்துடும், டக்குன்னு வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு காலையில் மீன் வாங்கிட்டு வந்தால் 10 மணிக்கெல்லாம் குழம்பு வச்சுட்டு மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா 2 மணி நேரத்தில் உப்பு புளி காரம்லாம் அந்த மீனில் இறங்கி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்னைக்கு வச்சு சாப்பிட்றத விட மக்கா நாள் குழம்பை நல்லா சூடு பண்ணிவிட்டு காலையிலே சுடு சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். பேச்சலராக இருக்க நிறைய தம்பி அண்ணன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது, மீன் குழம்பு நாங்கள் வைக்கிறதுக்கு நீங்கள் தெளிவாக விளக்கமாக ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான முறையில் சிம்பிளாக உங்கள் அம்மா அக்கா மனைவி வைக்கிற மாதிரியே சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுலபமான முறையில், அதாவது நீங்கள் ரொம்ப இல்லாத பொருட்கள் இல்லாமல் ஈஸியாக கிடைக்க பொருளை வச்சு சிம்பிளான முறையில் நீங்கள் கேட்ட மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இந்த மீன் குழம்பு ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கும் சரி, 2 நாள் வச்சுருந்தும் நீங்கள் சாப்பிட்லாம். குழம்பை இறக்கி ஆற வச்சுட்டு மூடி போட்டு வேர்வை தண்ணி விழுவாமல் வச்சுக்கோங்க. அப்படி வேர்வை தண்ணி விழுந்தால் குழம்பு வந்து தண்ணி ஆகிடும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பு ரெசிபி, சீலா மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதேமாதிரி ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.